இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2012 ரிலீஸ் ஆன எ வேர்வொல்ஃப் பாய் அப்படிங்கிற ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம் பற்றி தான். இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வயசான பாட்டியை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு 60 வயசு. இவங்களோட பேர் வந்து கிம். இவங்க வந்து நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பார். இவங்களோட பேர பசங்க அவங்க கூட வந்து ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா இவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊரில் இருந்து தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்கும். அந்த பெரிய பொண்ணுக்கிட்ட இருந்து தான் கால் வருது. அதனால சரி ஓகே இவங்களும் வந்து பேசிக்கிட்டே டென்ஷனாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்க வாழ்ந்த அந்த ஊருக்கு தான் வந்து கிளம்புறாங்க. இவங்க வந்து அந்த ஊருக்கு எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு வீடு இருக்கும். இவங்க வாழ்ந்த வீடு அதை விற்கிறதுக்காக தான். இப்போ வந்து இவங்களோட பேத்தி வந்து இவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகுது. இவங்களுக்கு வந்து அந்த வீடு இப்போ தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. அதனால் அந்த வீட்டை விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு இந்த பாட்டி பேரில் இருக்கிறதுனால இவங்க வந்து சைன் பண்ணாதான் வந்து அந்த வீட்டை விற்க முடியும். அதனால தான் இப்போ இந்த பாட்டியை வந்து ஊர்லேருந்து கிளம்பி வர சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டை விற்கிறதுக்காக. சரின்னு இவங்களும் போயிடுறாங்க. அந்த வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்பவே பாலடைஞ்சு போயிருக்கு. இதென்ன பார்க்குறதுக்கே இப்படி இருக்க பாட்டி, இது வந்து என்ன பேய் வீடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து உனக்கு பார்க்குறதுக்கு பாலடைஞ்சு போய் பார்க்குறதுக்கு பேய் வீடு மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வீட்டில் வாழ்ந்த மெமரிஸை பற்றி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 47 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. இவங்க வந்து அப்போ சின்ன வயசு. இந்த வீட்டில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய கறியெல்லாம் வந்து இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு, யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. அப்படி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சாப்பாடு கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதனால் அவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததும் பாதியிலே நிற்கிது. அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணார் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியல. இந்த இடத்துல இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுக்கு வந்து கிம் வராங்க. ஆக்சுவலாக கிம் வந்து அப்போ சின்ன பொண்ணாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கூட வந்து அவங்களோட அம்மாவும் இவங்களோட குட்டி தங்கச்சியும் வராங்க. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல தான் வந்து இப்போ தங்க போகிறாங்க. இதுக்கு காரணம் இந்த ஆள் தான். இந்த ஆள் பேர் வந்து ஜி. இவர் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி கிம்மோட அப்பாவும் இவரோட அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. கிம்மோட அப்பாவும் இறந்துருப்பாங்க. அதனால இப்போ இவன் வந்து இவங்களுக்கு வர வேண்டிய காசை எப்படியாவது ஏமாற்றி நம்மளே ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதோட இவங்களுக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போடுறதுக்கு ஒரே வழி வந்துட்டு கிம்மு தான். கிம்மை எப்படியாவது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த காசு ஃபுல்லாக நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வீட்டவே வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இப்போதைக்கு ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து இவங்களோட ஃபேமிலியை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்களுக்கும் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. அப்பாவை திடீர்னு இறந்ததுனால சரி ஓகே இப்போதைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிம்முக்கு வந்து கொஞ்சம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அவளுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு அதனால் ஸ்கூலுக்கு போக முடியாது. இப்போ வீட்டில் இவங்க புதுசாக வந்திருக்காங்கன்றதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாருமே டீசெண்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இருமிட்டு இருக்கான். அந்த சாப்பாடு மேலேயே அது எல்லாமே விழுகுது. இது எதுவுமே வந்து கிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து நீட்டாக சாப்பிட்ணும். அதனால் அவள் எந்திரிச்சு போய்ட்றா. இவளுக்கு ஸ்கூல்லேயும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இதை நினச்சிட்டு அவள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நைட்டும் ஆயிடுது, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வித்தியாசமாக. அப்போ கிம் எந்திரிச்சு பார்க்குறா. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கேட் இருக்கா, அங்கேருந்து தான் சவுண்டு வருது. அவள் போய் அவள் தங்கச்சியை எழுப்புறான். அங்கேருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்டு வருது, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அவள் தங்கச்சியை எழுப்பவும் அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா இவ வந்து என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணுறா, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு மறுபடியும் படுத்துடுறா. அடி பாவி ஏதோ சவுண்டு வருது கூட வருவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிம் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை போய் பார்க்குறா. அவங்க அம்மா நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. சரி இந்த டைமிங்கில் இப்போ அம்மா வந்து எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது என்ன சவுண்டுன்னு நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஏதாவது ஒரு மிருகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்காக ஒரு கம்பி ஒன்றை எடுத்துக்கிட்டு சவுண்டு வர இடத்துக்கு போய் பார்க்குறா. அங்கே வந்து நிறைய கூண்டாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு கதவும் இருக்குது. அங்கேருந்து தான் அந்த சவுண்டு வருது. என்ன சவுண்டாக இருக்கும், எதுவும் பேய் பிசாசாக இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த கதவை திறக்கிறா. அந்த கதவை திறந்ததுமே உள்ள பாதி மனுஷன் பாதி ஓனாய் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துட்டு வந்து பயந்து போய் அங்கேருந்து கத்துறா. அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா இவளை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வந்து வெளியில் ஓடி போயிடுது. இங்கே இவ கத்துனதில் அவங்க அம்மா எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வந்து கேட்கும்போது உள்ளே என்ன நடந்தது அதை வந்து அப்படியே சொல்கிறா. ஆனால் அவங்களால வந்து இதை நம்ப முடியல. இப்போ மறுநாள் ஆகுது. இவங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியாக எல்லாம் துணியெல்லாம் காய வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து கிம்முக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது தெரிய வருது. ஐயோ அங்கே ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு காமிக்கிறான். அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போயிட்டு இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து விரட்டுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை, அப்படியே அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் இதை விரட்டுறதுக்கு பதிலாக நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா வந்து கூப்பிடுறாங்க. அதுவும் வந்து வெளியில் வருது. அது வேற யாரும் கிடையாது, ஒரு மனுஷன் தான். என்னடா அவன் இப்படி இருக்கானே
தானே அப்படின்னு வந்து அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அவனுக்கு பசிக்குதோ இது வேணுமோ அப்படிங்கிற மாதிரி, சரி இதில் வேணால் ஒன்று எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அவங்ககிட்ட போடுறாங்க. அவனும் அதை வந்து நல்லா சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த உருளைக்கிழங்கு கூடவே பார்க்குறான். அப்படின்னா இது ஃபுல்லாக இவனுக்கு வேணும் போலன்னா அதை ஃபுல்லாக எடுத்து அவன்கிட்ட வச்சிடுறாங்க. அவனும் வந்து ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறான். இங்கே ஒரு சைடு இவங்க வந்துட்டு சரி இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவன் சாப்பிட்றது ஆனால் கிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா கிம்முக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் டீசெண்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் இவங்க வந்து துணி காய போட்டுட்ருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் உருளைக்கிழங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறியோட பார்க்குறான். இதை பார்த்து கிம்மும் அவனோட அம்மாவும் இது சரிப்பட்டு வராது, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி கொரியன் பார் நடந்ததில்ல, அதில் வந்து இவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இறந்து போயிருக்கலாம். இந்த பையன் அதனால் காட்டிலே வளர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி காட்டு மிராணித்தனமாக நடந்துக்கிறான். இப்போ வந்து இந்த பையனோட வயசுக்கு ஹாஸ்டல் எதுவும் கிடையாது. ஏன்னா சின்ன பசங்கனா தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலுக்கு வைப்பாங்க. இந்த பையன் பெரிய பையனாக இருக்கிறதுனால ஹாஸ்டல் எதுவும் அவைலபிளாக இல்லை. இப்போதைக்கு நீங்களே இந்த வீட்டில் வச்சு நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்டல் கிடச்சோன்னே அவைலபிள் ஆனோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த பையனை வந்து இவங்க இந்த வீட்டிலே தான் வச்சு பார்த்துக்கணும், வேறு வழியே இல்லை. ஆனால் கிம்முக்கு வந்து அவனை சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இவன் வந்து இப்போ கொஞ்சம் டீசன்சி இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவனை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் இவனை வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து பயங்கரமான ஸ்மெல்லு வருது. முதல்ல போய் குளி அப்படின்ற மாதிரி கிம்மோட அம்மா வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இவனோட பேர் வந்து நம்ம சாங் அப்படின்னு வச்சுக்கலாம். இவன் பேர் வந்து சாங் இந்த ஃபிலிமில். இவனை வந்து குளிக்க சொல்கிறாங்க. அவன் போயிட்டு விளையாடிட்டு சும்மாவே பார்த்துட்டு இருக்கான். குளிக்க சொன்னால் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட அம்மாவே வந்து அவனை குளிப்பாட்டி விட்டுறாங்க. சரி அவன் குளிக்கிறது, அவன் சோப்பு போட்டால் இன்னும் நல்லா தேய்ச்சி குளிப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் அந்த இடத்துல அவங்க போட அப்படியே தூங்கிடுறான். சரி ஓகே எப்படியோ இவனை குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாரையும் வந்து வச்சுட்டு நீயும் சாப்பிடவா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற எல்லாரோட சாப்பாடையுமே எடுத்து வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இதனால் மற்றவங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் போயிடும் போல். அவள் தங்கச்சி சாப்பிட வச்சுருந்தது எல்லாத்தையுமே அவன் எடுத்து சாப்பிட்றான். கிம்முக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இதுக்கப்புறமா இவனுக்குன்னு தனியாக ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கிம்மோட அம்மா. நீ இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிடு, இங்கே வந்து படுத்துக்கோ, உனக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து இந்த மாதிரி தானே அடைஞ்சிருந்தான். அதனால அவனுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்குறான், நிலா தெரியுது. அந்த நிலாவை போய் உட்காந்துட்டே ரசிச்சுக்கிட்டே அந்த நரி ஊழையிடுற மாதிரி அவன் வந்து ஊழையிடுறான். அப்படி ஊழையிட்டு இருக்கும்போது கிம்மோட அம்மா வந்துடுறாங்க. அவனை படுக்க தானே சொன்னேன், இங்கே உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து போட்டு அவனை வந்து படுக்க வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ வீட்டில் வந்து கிம் மட்டும்தான் இருக்கா, எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க. அவன் வந்து ஒரு காணை சாப்பிட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து 3-4 அட்டை பாக்ஸ் இருக்குது. அவளுக்கு கீழே இருக்கிறது வேணும், மேலே இருக்கிறத கீழே தூக்கி வைக்கணும். அது வந்து வெயிட்டாக இருக்கா, அதனால அவளால் வந்து தூக்க முடியல. இந்த மாதிரி டைமிங்கில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சாங் வந்துடுறான். சாங் வந்ததுமே இவளையே பார்த்துட்ருக்கான். நீ எதுக்காக இங்கே வந்து இங்கேருந்து முதல்ல ஒழுங்காக போ அப்படின்ற மாதிரி கிம் வந்து சொல்கிறா. ஆனால் அவன் வந்து எதுவுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. இவக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக இவன் வந்து ஏதோ தப்பாக பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்பவே பயந்து போய் கத்துறான். ஆனால் அது உண்மை கிடையாது. இவளால் வந்து அந்த அட்டை பாக்ஸை வந்து தூக்க முடியாதுல்ல, அதனால தான் வந்து சாங் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அந்த அட்டை பாக்ஸை தூக்கி வச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணி முடிச்சோடனே சரி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல், இவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் இவன் வந்து புரிஞ்சுக்குவா. ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவானா, அந்த டேபிள் இருக்கிற கானையே வந்து பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கிம் வந்து புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே இவனுக்கு கான் வேணும் போலன்னு சொல்லிட்டு அந்த கான் எடுத்து இவன் கிட்ட கொடுத்துட்றா. அவன் வந்து வெறித்தனமாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி இந்த ஜி வந்து வீட்டுக்கு வரான். ஏன்னா இவளை வந்து ஏற்கனவே கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவான். வீட்டுக்கு வந்து அவன் கிட்ட வந்து ஏதோ பேசி அப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுவா. ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே பேச பார்ப்பான். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து சாங் வந்துடுவான். சாங் வந்து தடுத்து அவன் கையை முறுக்கி விட்டுருவான். என்ன நான் உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்தா வீட்டில் காட்டு மிராணியெல்லாம் வந்து வளர்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இவளை வந்து அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுனால கிம் வந்து சாங் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ மறுபடியும் நைட் ஆகுது, எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இவன் வந்து வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே கிம்முக்கு ஒரு விஷயம் தோணுது, இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா இவன் வந்து காட்டிலே வளர்ந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறதுக்கு பிஹேவ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதனால டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி பார்த்துக்கணும், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுறா. அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. பசங்க எல்லாருமே வெளியில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் வந்துட்டு இந்த சாங்கும் வந்து விளையாடிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் விளையாடும் போது ஒரு பொண்ணு வந்து தெரியாமல் கீழே விழுந்துடுறா. ஆனால் அவளை யாருமே கண்டுக்கல. ஆனால் சாங் அப்படி இல்லை, அந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு ஜாலியாக விளையாடுறான் அந்த பசங்களோட.
இதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சாங்குக்கும் இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது பால் வந்து சாங் கிட்ட வந்துடுது. பாலை போடுறா அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தூக்கி போடுறான். அது 10 கிலோமீட்டருக்கு தூரத்தில் போய் விழுந்துருது. அடப்பாவி இப்போ யாரா போய் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு கிம் வந்துடுறா. நீ நில்லு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கையில் வைக்கிறா. இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அவன் வந்து சாப்பிட்றான். இது மாதிரி நீ பண்ணக்கூடாது, நான் சொல்கிறத கேளு, இப்படி பண்ணினா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உருளைக்கிழங்கு எடுக்கிறான். நீ வந்து இதை சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக அவள் வந்து மறுபடியும் எடுக்க வரான். அவள் வந்து மறைச்சி வச்சிட்றா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா அவளோட கையை கடிச்சிட்றான் தெரியாமல், உருளைக்கிழங்கு எடுக்கிறேன் அப்படின்ற பேரில். அடப்பாவி இப்படி என்னோட கையை கடிச்சு வச்சுட்டே, சரி இதுக்கு மேலே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ வந்து அமைதியாரு, நானாக உனக்கு எப்போ தரணும் அப்போ தான் நீ வந்து சாப்பிட்ணும், அது வரைக்கும் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிம் வந்து ட்ரை பண்ணுறா. அவனும் வந்து கொஞ்சம் அமைதியாகிறான். இப்போ வந்து அவள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு உருளைக்கிழங்கு கையில் வச்சிருக்கா. அப்படி எடுத்து வச்சோடனேயுமே நீ ஃபஸ்ட்டு இதை சாப்பிடக்கூடாது, நான் சொல்லும்போது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். அவனும் வந்து வெயிட் பண்ணுறான். இதுக்கப்புறமா அவன் வந்து சொன்னபடியே அவன் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து தட்டி கொடுக்குறா. இந்த விஷயம் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தலையை தட்டி கொடுக்குறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமா எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ஃபஸ்ட்டு உங்களோட சாப்பாடு எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவன் வந்தானா நம்ம எல்லாரோட சாப்பாட்டையுமே சாப்பிட்ருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்களோட சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக இப்போ சாங்கு வந்துடுறான். வந்துட்டு அப்படியே எல்லாரையும் வந்து வெறியோட சாப்பிட வரும்போது கரெக்டாக நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவனும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அது வேறு யாரும் கிடையாது, கிம்மு தான். கிம்மு வந்து சொல்கிறத அப்படியே அவன் கேட்குறான். அவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது நீ சொன்னோன்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ பொறுமையாக சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து சொல்கிறான். அதையும் கேட்டுட்டு அவனும் சாங்கும் வந்து அதே மாதிரி பொறுமையாக வந்து சாப்பிட்றான். இந்த மாதிரி இவ சொன்னதை கேட்டதுனால இவளும் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு தலையில் தட்டி கொடுக்குறா. அந்த விஷயம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எப்படி ப்ரஷ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுக்குறா. ப்ரஷ் பண்ணிட்டு கீழே துப்பணும்னு சொல்லும்போது ஆத்தரன்னு சொன்னால் அவன் வந்து முழுங்கிருப்பாதான். ஆடாப்பாவி இதை போய் முழுங்கணுமா, அப்பெல்லாம் முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் அவன் வந்து சொல்லிக் கொடுப்பா. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து அவளுக்கு டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு தெரியணுமோ அது எல்லாத்தையுமே அவள் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருப்பா. சாங்கோ எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால அவனோட தலையில் வந்து இவள் தட்டி கொடுத்துட்டே இருப்பான். அந்த விஷயம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சப்போஸ் அவள் தட்டி கொடுக்க மறந்துட்டா கூட இவனே அவனோட தலையை கொடுத்து தட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிப்பான். அவளும் வந்து தட்டி கொடுப்பான். இந்த விஷயம் வந்து சாங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால வந்துட்டு சரி ஓகே இது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளும் வந்து தட்டி கொடுப்பான். அதோட கிம்முக்கும் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போனதில்லை. இவளுக்குன்னு யாருமே வந்து பக்கத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதனால இவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறமா ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேலேருந்து ஒரு பெரிய ராடு வந்து கிம்மும் அவளோட தங்கச்சி மேலேயே வந்து விழ போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு தான். விழுந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் அந்த இடத்துல காலி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஸ்டன்னாகி அவங்க நின்றுட்டுருக்காங்க. அந்த ராடு விழும்போது கரெக்டாக இவன் வந்து அவங்க 2 பேரையுமே பிடிச்சி ப்ரொடெக்ட் பண்ணிடுறான். அவனோட முதுகில் வந்து அந்த ராடு விழுந்துருது. ஆனால் அவனுக்கு பெருசாக எதுவுமே ஆகவே இல்லை. சரி என்னாச்சுன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து கிம் வந்து புரிஞ்சுக்கிறான். இவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மள மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து விளையாட போகிறாங்க சின்ன பசங்களோட. அப்போ வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து இவனுக்கு ஒரு செடியை கொடுக்குறா. நீங்கள் வந்து இந்த செடியை வந்து பத்திரமா வளர்க்கணும், இது வந்து பெருசாக வந்ததுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு செடியை கொடுக்குறான். அவனும் வந்து அதை ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிறான். இந்த பொண்ணு தான் கீழே விழுந்திருப்பா, அவனை காப்பாற்றியதுனால அந்த பொண்ணு வந்து அந்த செடி கொடுக்கும். இப்போ இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இவன் வந்து பால் அடிக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுப்பான். இப்போ நைட் டைம் ஆகுது. இந்த ஜி வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து காரில் வந்துட்டு இருப்பான். இவன் வந்து சம குடியில் இருப்பான். அந்த குடி போதையிலே வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி ஓட்டிகிட்டு வரும்போது கிம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்துட்டு வெளியில் ஆட்டுக்குட்டி அந்த இது கட்டி வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு மோதிடுவான். அந்த ஷெட்டு மாதிரி இருக்கும், அதில் போய் மோதிடுவான். ஒரு ஆடு வந்து இறந்து போயிடும். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து சாங் வந்து வந்துடுவான். அந்த ஆட்டையும் தூக்கி வச்சு பார்த்துட்ருப்பான். இவன் தான் அது இடிச்சது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் இவனுக்கு பேச முடியாதுல, அதனால் வந்து அவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜியோ அங்கேருந்து காரில் கிளம்பிடுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இந்த செத்துப்போன ஆட்டுக்குட்டியை கையில் வச்சிருக்கான். அந்த வீட்டோட ஓனர் வந்து வெளியில் வராரு. ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடை வந்து அவன் கையில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னடா செத்து போச்சா, நீ ஏதாவது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை அவரோட காலில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணு கொடுத்தால ஒரு செடி, அதை வந்து ரொம்பவே சேஃப்டியாக பாதுகாப்பாக வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான்.
இந்த விஷயத்தையும் வந்து கிம் வந்து நோட் பண்ணுறான். அவள் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா வந்து பர்ஃபெக்டாக மாறிட்டு இருக்கான். எல்லா விஷயமே ஒன்றா வந்து கற்றுக் கொடுத்துட்டான். ஆனால் இன்னும் அவன் வந்து பேசலை, எழுத படிக்கலாம் தெரியல. அதனால அந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எழுதணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவள் சொல்லிக் கொடுக்குறா. இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரூமில் ஒரு கிட்டார் இருக்குது. அந்த கிட்டாரையே அவன் வந்து பார்த்துட்ருக்கான். நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ என்ன கிட்டாரை பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அதுக்கப்புறமா சரி ஓகே, இந்த கிட்டார் வச்சு நான் உனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டும் பாடுறா. அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இவனோட லைஃப்பில் இந்த மாதிரி சாங்லாம் அவன் கேட்டதே கிடையாது. அதனால இந்த சாங் அவள் பாடுறதும் அந்த கிட்டார் வாசிக்கிறதும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவள் அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு இவன் போய் இவளோட தலையை தட்டி கொடுக்குறான். எப்பயுமே இவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் அவள் வந்து தட்டி கொடுப்பா. இப்போ இவன் சூப்பராக பாடினதுனால இவன் வந்து தட்டி கொடுத்துட்ருப்பான். இந்த டைமிங்கில் ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னு போய் அட்டன் பண்ணி பேசுவா. என்னன்னு பார்த்தா அந்த பையன் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கான்ல, அவனுக்கான ஹாஸ்டலை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனை பார்த்துக்க வேணாம், அவனை வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து கிம்முக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இப்போ தான் வந்து அவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, இவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு இது அவன் மட்டும்தான். அதனால் எப்படி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு வந்து ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுறது, அப்புறம் மேக்கப் போட்டு விடுறது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக எல்லாத்தையுமே வந்து அவள் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி அவளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. இவளும் வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்கா. கரெக்டாக இவங்க அம்மா வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அம்மா மட்டும் நம்மளை இந்த குளத்தில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பைத்தியம் ஆகிட்டேன்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. சரி ஓகே, நீ இங்கே இரு, நம்ம போய் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்களோட தங்கச்சி அப்புறம் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ இவளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வெளியில் வந்து மாட்டிக்கிறா. என்னடி இது கோலம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வெக்ஸ் ஆகி அந்த இடத்துலேருந்து கடுப்பாகி போகிறாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அந்த விஷயம் வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கிம்மும் சாங்கும் வந்து நல்லா அட்டாச் ஆனதுனால சாங் என்ன பண்ணுறான்னா கிம் ரூம் வாசல்லே வந்து படுத்துக்கிறான், அவள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவளும் என்ன பண்ணுறான்னா இப்படி தரையில் படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி படுத்துக்கலான்னு சொல்லிட்டு டோருக்கு பக்கத்துலேயே கட்டில் நவுத்தி போட்டு அவளும் வந்து படுத்துக்கிறா. இதே மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமிங்கில் இந்த ஜி என்ன பண்ணுறான்னா நைட் டைம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வரான். ஏன்னா கிம்மை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அது மட்டும் இல்லை, இது இவனோட வீடு அப்படிங்கிறதுனால இவன்கிட்ட அந்த ரூம் எல்லா கீஸுமே இவன்கிட்ட இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ கிம்மை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியாட்களை வர கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஒழுங்கா என்ன விடு அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திட்டு இருப்பா. இந்த டைமிங்கில் கரெக்டாக சாங்கும் அங்கே வந்துடுவான். சாங் வந்து இதை பார்த்துட்டு உடனே அங்கே வந்துடுவான். அதை பார்த்ததுமே ஜிக்கு வந்து இன்னும் கோவம் வரும். இவன் தானே அன்றைக்கி என்னோட கையை பிடிச்சி முறுக்குனது, இவனை வந்து சும்மா விடாதீங்க, அடிச்சு அவன் நான் காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்பட்டு சொல்கிறான். அவங்களும் 2 பேர் வந்துட்டு அசால்ட்டாக இவன் தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் அவனோட ஃபேஸ் அப்படியே உடம்பு எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்குது. அவன் வந்து ஒரு ஓனாய் மனுஷனாக வந்து இந்த இடத்துல மாறிட்டான். அப்படி மாறினதுமே அந்த கிம் வந்து அதை பார்த்து பயப்படுறா. இதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த கதவை திறந்து விட்டுருப்பாள், அதுலேருந்து வெளியில் போனது இவன் தான். அது இவன் தான் அப்படின்றதே தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஷாக் ஆகி பார்க்குறா. என்னடா இவன் ஏதோ வேற மாதிரி மாறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனே பார்த்து ஜி பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து வந்து தள்ளி விட்டுட்டு திட்டத்தட்ட ஜியை கொல்ற நிலைமைக்கு போயிட்டான் சாங்கு. ஆனால் கிம் வந்து கரெக்டாக நில்லு, அவனை எதுவும் பண்ணாத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவன் அப்படியே வந்து நார்மல் ஆயிடுறான். அது மட்டும் இல்லை, திருப்பி அந்த பழைய நிலைமைக்கே வந்து உடம்பும் மாறிடுது அவனுக்கு. அந்த ஓனாய் மனுஷன்லேருந்து நார்மல் மனுஷனாக வந்து மாறிடுறான். அவளோட பேச்சுக்கு மட்டும்தான் அவன் வந்து கட்டுப்படுறான். இப்போ இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அவன் ஜி சும்மா இருக்க மாட்டால, கண்டிப்பாக போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்குறாங்க. அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிம்மும் வந்து சொல்லிடுறா. அது மட்டும் இல்லை, இது என்னோட வீடு தான், இவங்க வந்து இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஜி வந்துட்டு கிம்மும் அவங்களோட ஃபேமிலி மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் கிம் வந்து கோவப்படுறா. நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய காசு நிறைய இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போடவா, நீ வந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே ஜிக்கு இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம வந்து இப்போ பேசாமல் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறான். அதில் வந்து கிட்டாரையும் உடைச்சிட்றான். இதனால் கிம்மோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவனாக தான் இருக்கணும், அதனால் இவனை வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு ஷெட்டில் தனியாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டை க்ளீன் பண்ணி இவனை மட்டும் அந்த இடத்துல தனியாக வச்சிடுறாங்க. நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைமிங்கில் ஜி என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து கிடைக்கிது. அதில் ஒரு லெட்டரும் இருக்குது. அதில் பார்க் அப்படின்ற ப்ரொஃபஸர் இருக்குது. அந்த ப்ரொஃபஸரை போயிட்டு இவன் மீட் பண்ணுறான். என்ன நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி, என்ன உண்மை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவனை போயிட்டு சாங்கை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். ஒரு சைடு இங்கே சாங் வந்து உள்ளேயே இருக்கான். அவன் வெளியில் வராததுனால அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலை, அது வாடியும் போயிடுச்சு. இங்கே வந்து கிம்மை பார்த்துட்டு இருக்கான். கிம்மை வந்து வெளியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா.
அவனை வந்து அவள் பார்த்துட்ருக்கா. அவள் பார்த்ததுமே அவன் அப்படியே கீழே ஒளிஞ்சிக்கிறான். இங்கே பாரு, நீ ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து உன்னை வெளியே விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் வந்து கிம்மை பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா இவனால் வந்து கிம்மை பார்க்காம இருக்க முடியல. அதுவும் கிம்மு வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்குமே 2 பேத்துக்குமே அந்த மாதிரி தான். இதனால் கிம்மும் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இவனை வந்து பார்க்குறதுக்காக உள்ளே வரா. அப்படி உள்ளே வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அமைதியாக இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ வந்து இவன் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பான். கிம்மை ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதை காமிச்சிட்ருப்பான். அடுத்த பேஜில் அந்த கிட்டாரையும் காமிப்பான். இந்த கிட்டார் வந்து இவங்க 2 பேத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த கிட்டார் தான் இப்போ உடஞ்சி போச்சே, ஆனால் என்கிட்ட அதை புதுசாக வாங்குறதுக்கு காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சரி ஓகே, அதெல்லாம் விட நான் வந்து உனக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து ஒரு பொருளை காட்டுறா. அது என்னன்னா ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து எங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுனால இந்த புக்கை வந்து நான் படிக்கவே கிடையாது. நீ வந்து நல்லா எழுத படிக்க வந்து கற்றுக்கோ. இதில் வந்து ஸ்னோமேன் பற்றின கதை இருக்குது. அந்த பனி மனுஷங்கள், அதாவது பனி பெய்யும் போது அதை அப்படியே உருட்டி நம்ம ஸ்னோமேன் வந்து உருவாக்கலாம். அதை பற்றின ஸ்டோரி தான் இதில் இருக்குது. நீ வந்து நல்லா படிக்க கற்றுக்கிட்டு எனக்கு நீ அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ராமிஸ் கேட்குறா. அவனுக்கும் இந்த விஷயம் வந்து புரியுது. ஏன்னா இது பேசுகிறது எல்லாமே வந்து புரியும். இது வரைக்கும் அவன் பேசினதில் இவங்க 2 பேரும் அதனால் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பாக நான் அந்த கதையை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வரும்போது இவன் வந்து சில விஷயங்களை சொல்கிறா. நீ ஓனாயோ மனுஷனோ எப்படி வேணால் இருந்திருப்போம், ஆனால் கடைசி வரைக்கும் என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வந்து ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை வேறு இருக்கும். அது மட்டும் இல்லை, இவன் வந்து நல்லாவே ஸ்பீடாக ஓடுவான். திடீர்னு அவள் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்படி விழுந்தா கூட சரி ஓகே மறுபடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவன் வந்து பதறி போய் ஓடி வந்து பார்க்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் வீட்டில் அவங்க அம்மா யாருமே கிடையாது. சரி பக்கத்து வீட்டில் போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டில் போய் பார்க்குறான். அங்கேயும் யாருமே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறான். இதுக்கப்புறமா நைட் ஆயிடுது. இப்போ வந்து வீட்டில் வந்துட்டு கிம்மை வந்து பார்க்குறாங்க. கிம் வந்து பார்த்தா என்னடா கிம் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்லேயும் போய் பார்க்குறாங்க. அந்த ஷெட்லேயும் அவனும் இல்லை. அப்படின்னா இவன் தான் கிம்முக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு காட்டில் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜியோ இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அவளை சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், அவன் தான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறினான் அன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி வந்து இருக்க அவங்க அம்மாவை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல வந்து இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. சாங் வந்து கிம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதே இடத்துல தான் வச்சுருக்கான். அவங்க அம்மா இவளை பார்த்ததுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளேயே சங்கிலியெல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, கேமராவும் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சிசிடிவி. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி இவனை அடைச்சி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்டும் பண்ணியிருப்பாரு. அதனால இவனுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த பார்க் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி போலீஸ் கிட்டேயும் கிம்மோட அம்மா கிட்டேயும் வந்து சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு மனுஷங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்கறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா வாரில் வந்து கண்டிப்பாக அவங்கள யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணார். அப்படி அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு இறந்து போயிட்டார். அதனால உருவானது தான் இந்த பையன். அதனால தான் இவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்புற மாதிரி இல்லை. அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து அவனை நோட் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பார்க் சொன்ன எதையுமே வந்து நம்பலை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே இருக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் வந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இந்த ஜிக்கு வந்து அந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எப்படியாவது அவனை வந்து பிளான் பண்ணி மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்கான். இங்கே ஒரு சைடு மறுநாள் சாப்பாடு கொடுக்கறதுக்காக கிம் என்ன பண்ணுறான்னா அவனை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறா. அவள் தங்கச்சி தான் கொடுக்க போவா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து அவனை பார்க்கறதுக்காக போகிறா. அவளை பார்த்ததுமே சாங்குக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகுது. ஆனால் இவன் எப்பயும் போல் பேசாமல் என்ன பண்ணுறான்னா சாப்பாட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு அவள் அங்கேருந்து போக பார்க்குறா. இவன் வந்து ஆனால் ரொம்பவே ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவள் வந்து தலையை தட்டி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. அவள் போக போக இவனும் என்ன பண்ணுறான்னா பின்னாடியே வெளியில் வர பார்க்கான். அந்த கதவையே உடச்சிட்டு வர பார்க்குறான். அப்போ வந்து கிம் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணுறா. நீ வந்து அமைதியாக இருக்கணும், உள்ளேயே தான் இருக்கணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ சமத்தா இருக்கணும், போய் ஒழுங்கா படிச்சு எனக்கு அந்த கதையை சொல்லணும், அதனால நீ ஒழுங்கா போய் அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து அப்படியே அமைதியாக உள்ளே போய் உட்காந்துடுறான். இதை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கோவப்படுறாரு. என்ன இந்த மாதிரி காட்டுமிராணித்தனமாக நடந்துட்டு இருக்கான், இதுக்கு மேலே இது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அவனை நாங்கள் சுட்டு கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இதை கேட்டு கிம் வந்து கோவப்படுறா. அவனோட ஒரு முடியை கூட உங்களால் வந்து எடுக்க முடியாது, அப்படி எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து போலீஸையே மிரட்டிட்டு கிம் வந்து அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான் டெய்லி அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த சிசிடிவி கேமராவை வச்சுட்டு நோட் பண்ணுறாங்க. அவன் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கான். அப்போ தான் போலீஸ் சொல்கிறாரு, இவன்கிட்ட அப்படி ஒன்றும் ட்ராபேக்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, என்ன கொஞ்சம் கோவப்படுறான், மற்றபடி நல்ல பையன் தான், அமைதியாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜிக்கு வந்து கோவம் வருது. எப்படியாவது இவனை வந்து ஏதாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இவன் சொல்கிறத வந்து யாருமே நம்பலை. இவனை வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி எப்படியாவது நம்ம மாற்றணும், நம்ம தான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜி வந்து ஏதோ கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போது சாங் மட்டும் உள்ளே இருக்கிறதுனால மற்ற பசங்க எல்லாரும் வந்து வெளியில் விளையாடுறத பார்த்தா அவனுக்கு வந்து ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி விளையாடுறது வெளியில் விடுறதுனாலே ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க எல்லாரும் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். ஒரு சைடு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா கிம்மோட ஃபேமிலி அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவனை பற்றி விசாரிக்கிறாங்க. சாங்கை பற்றி எல்லாரும் நல்ல ஒப்பீனியன் தான் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் ஜிக்கு இன்னும் கோவம் வருது. எப்படியாவது உன்னை எதுலையாவது நான் சிக்க வச்சு வெளியில் கொண்டு வரேன், உன்னை கொலை பண்ணாதான் நான் வந்து கிம்மை வந்து அடைய முடியும், அதோட அந்த காசும் வெளியில் போகாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிரிமினலாக பிளான் பண்ணுறான். ஏதோ இங்கே ஒரு சைடு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஜி வந்து சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் கொன்னதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவனும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த ஆட்டுக்குட்டியோட ஓனர் கிட்ட போய் கேட்கும்போது என்னோட ஆட்டுக்குட்டி இறந்தது உண்மைதான், ஆனால் அவன் தான் கொன்னான்றதெல்லாம் நான் பார்க்கல, அவன் கையில் வச்சுருந்தான், அதை மட்டும் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இவனை பார்க்குறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டியோட ஓனரை பார்க்குறதுக்காக ஜீவராம் உண்மையிலே அவன் தானே கொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதெல்லாம் இல்லையே, நான் அவனை பார்க்கவே கிடையாது, அவன் என்னோட ஆடை வந்து கையில் வச்சுருந்தான், அவன் தான் கொன்னான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதான் அம்மா நீ தான் அவன் தான் வந்து அந்த ஆட்டை கொன்னான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டியோட ஓனர் கேட்கும்போது நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் சொல்கிறான். அப்போ தான் இவன் வந்து ஒரு விஷயத்தை யோசித்து சொல்கிறான். என்ன அப்படின்னா அப்படி அவன் ஆட்டுக்குட்டி வந்து கொல்லணும் அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளே ஏறி வந்து கொண்டிருக்கலாம், இல்லைனா கதவை திறந்துருக்கலாம். ஆனால் அந்த ஷெட்டில் வந்து பெரிய ஏதோ ஒரு காரோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து மோதினதுக்கான அடையாளம் தெரிஞ்சுது அப்படின்னா அது உங்களோட காராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒழுங்கு மரத்தை இங்கேருந்து போயிருங்க, அப்படி இல்லைனா போலீஸ்க்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுறான். என்னவே நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொன்னுறான். இவன் ஜி வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட உடனே கொன்னுறான். இப்போ அவனை கொண்டது இவன் தான் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் தான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ளே எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான்ல, அதனால் எந்த ப்ரூஃபும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி கரண்ட்டை ஆஃப் பண்ணிடுறான். இதனால் சிசிடிவி வந்து வீடியோவை வந்து ரெக்கார்ட் ஆகாது, பார்க்கவும் முடியாது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ஷெட்டுக்குள்ளே போயிடுறான். அந்த ஷெட்டுக்குள்ளே இவனை பார்த்ததுமே அந்த சாங் வந்து ரொம்பவே கோவப்படுறான். அமைதியாரு, நீ அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு வந்து நம்புறா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு வந்து கொஞ்சம் சோகமாயிருது. அது வந்து சரி பண்ணிடலாம், அந்த கிட்டார் வந்து தொலைஞ்சு போச்சுல, அது ஆக்சுவலாக உடஞ்சி போயிருக்கும், இவனை வந்து நம்ப வைக்கிறதுக்காக ஏமாற்றுவான். அந்த கிட்டார் தொலைஞ்சு போயிருச்சு, நீ வந்து அதை கொண்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக கிம் வந்து உன்னை நம்புவா, அதோட உன்னை பழையபடி ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து அவன் கிளப்பி விட்றான். ஜி வந்து சாங்கை கிளப்பி விட்றான். உடனே சாங்கும் என்ன பண்ணுறான்னா அப்படின்னா அந்த கிட்டாரை போய் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். சாங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிற வீட்டில் எல்லாத்துலேயும் போய் தேடிட்டு இருக்கான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ திடீர்னு கரண்ட் வந்துடுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா அந்த ஷெட்டுக்குள்ளே அவன் இல்லை, அது ஓப்பனில் இருக்குது. அப்படின்னா அவன் வந்து எங்கேயோ வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவனை தேடுறதுக்காக வராங்க. இவன் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கிட்டாரை பற்றி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போய் கத்தி அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுக்கு வந்து பேச வராதுன்றதுனால அந்த பேப்பரில் கிட்டார் வரைஞ்சிருப்பான்ல அதை காமிச்சு கேட்க பார்க்குறான். அவங்களுக்கு வந்து அது எதுவுமே புரியல. இவங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்க சவுண்டை வச்சு இவன் வந்து இங்கே தான் ஏதோ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எல்லாருமே வந்துடுறாங்க. கிம் வந்து அவனை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறா. நீ எதுக்காக இந்த மாதிரி இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அந்த பேப்பரை காமிக்கிறான். அப்ப வந்து அவ புரிஞ்சுக்கிறா, அப்படின்னா அந்த கிட்டாரை தேடி தான் அவன் வந்திருக்கான், அந்த கிட்டார் தான் உடஞ்சு போச்சே, அது வந்து எங்கேயும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து சொல்லி அவனுக்கு வந்து புரிய வைக்கிறா. இதே மாதிரி பேசி அவனை அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ள இந்த ஜி என்ன பண்ணிடுறான்னா அவன் ஒரு மான்ஸ்டர்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, இந்த மாதிரி அமைதியாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸோட கன்னையை வாங்கி அவனை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்கான். இவன் இப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு கிம் வந்து எதிர்த்து சண்டை போடுறான். அவனை யாருமே வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்றுறான். ஆனால் இந்த ஜி வந்து அவளையே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்ததுமே சாங்குக்கு கோவம் வந்து அவனோட ஐஸ் எல்லாம் மாறி அப்படியே அந்த மனுஷ உருவம் வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போ வந்து அவன் மனித ஓனாயாக வந்து மாறிட்டான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. அப்படின்னா இந்த விஷயம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. இந்த ஜி என்ன பண்ணுறான்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணுறான். அவன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துமே வந்து அவனை ஷூட் பண்ணுறாங்க சாங்கை. ஆனால் ஷாங்குக்கு வந்து பெருசாக எதுவும் ஆகலை. அவன் என்ன பண்ணுறான்னா நேராக போயிட்டு அந்த ஜியை கழுத்திலே கடிச்சு கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிம்மை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். இப்போ வந்து அவளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அடிபட்டிருக்கோம்ல அந்த இடத்துலலாம் வந்து காயம் மருந்து போட்டு விடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிம் வந்து கண் முழிச்சு பார்க்குறா. அப்போ வந்து இவ வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஆனால் அந்த இடத்துல வந்து சாங் இல்லை. தூரத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அது கிம்மோட அம்மாவும் மற்றவங்களும் தான். இவளை தேடிட்டு இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ சாங்கும் அந்த இடத்துல தான் இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னை தேடி அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டுருக்காங்க, உன்னைய பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அதனால் நீ இங்கேருந்து போயிரு, நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லை, நீ எங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிடுறேன், என்னை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு அவள் பின்னாடி நகர சாங் வந்து போகிற மாதிரியே இல்லை, நான் கண்டிப்பாக உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவன் கூட வந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு இவ வந்து பயங்கரமாக கோவப்படுறா.
நீ இப்படியே என் கூட வந்த அப்படின்னா உன்னை வந்து கொன்னுருவாங்க, அதனால் நீ வந்து இப்படி வராத அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி அழுதுட்ருக்கா. ஆனால் அந்த விஷயத்த சாங் கேட்குற மாதிரியே இல்லை. சாங்குக்கு வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து அவள் தலை தடவி விடுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ கூட என்னோட தலையை தடவி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட போய் காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் கிம் வந்து கோவப்பட்டு அவனை அடிச்சிட்றா. உனக்கு சொல்கிறது புரியலையா, நீ இங்கேருந்து போயிரு, இங்கே இருந்தேன்னா உன்னை கண்டிப்பாக கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பயங்கரமாக கத்தி அலறா. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து உன்னை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கிம் இப்போ தான் வந்து சாங் வந்து ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இவன் இன்னும் ஃபீல் பண்ணுறான். இவ்வளோ நாள் இவன் பேசவே இல்லை, இந்த மாதிரி டைமில் போய் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லை, இங்கேருந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை விரட்டுறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் அங்கே கீழே கிடக்கிற கல் இதெல்லாம் எடுத்து அவனை வந்து அடிக்கிறா. அது வந்து அவனோட கன்னத்தில் பட்டு அடிபட்டு ரத்தமும் கூட வருது. இப்போ அவள் வந்து அங்கேருந்து கோவப்பட்டு இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ணிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. இப்போ சாங்கு வந்து அந்த இடத்துல தான் இருக்கான், நிற்கிறான். இவங்க கண்ணில் மாட்டல. இவளை வந்து எப்படியோ இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அந்த பையன் எங்கே போனா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே கட் பண்ணால் இப்போ இவங்க எல்லாரும் வந்து இந்த வீட்டை விட்டே வந்து காலி பண்ணுறாங்க. இப்படி காலி பண்ணும்போது கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவங்கள பார்க்குறாரு. அப்போ தான் கிம் கிட்ட வந்து பேசுகிறாரு. இப்போ அந்த ஜி வந்து இறந்து போனதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே தானே இருக்க போகிறீங்க, அந்த பையனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் இவ சொல்கிறா, நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு அது எதுவும் தெரியாது, அந்த பையனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சின்ன பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு இவன் இந்த பிளேஸில் இருந்து போயிடுறா. இவன் இந்த மாதிரி இந்த ஊரை விட்டு வந்து 47 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ பாட்டியாக வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கிம். இந்த வீட்டை விற்கிறதுக்காக இப்போ திருப்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இடையில இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் இவ்வளோ மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த பாட்டி வந்து பேத்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ கிம்முக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது ஷெட்டில் இருந்து. என்னன்னு போய் பார்க்குறா. பார்த்தா அந்த சாங்கு அவன் வந்து வயசே ஆகலை அப்படியே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த பவர் இருக்கிறதுனால வயசே ஆயிருக்காது, அதனால் அவன் அப்படியே இருப்பான். இவளுக்கு வந்து வயசாயிருக்கும், இவளுக்கு இப்போ 60 வயசாயிருச்சு. நீ இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பயங்கர ஷாக்காக பார்க்குறா. அது மட்டும் இல்லை, சாங் வந்து கையில் ஒரு சின்ன பேப்பர் துண்டு வச்சுருக்கான். அது என்னன்னா இதுக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு சின்ன பேப்பர் துண்டு இங்கே எழுதி வச்சுட்டு போயிருப்பாள். அதுதான் நீ இங்கே இரு, கண்டிப்பாக நான் வருவேன் உன்னை பார்க்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா எங்கேயுமே போயிருக்க மாட்டான். இந்த இடத்துல நிச்சயமாக கிம் வந்து நம்மளை பார்க்கறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 47 வருஷமாக கிம் வந்து நம்மளை பார்க்கறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லிட்டு சாங் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன்றதுக்காக எனக்காக நீ இத்தனை வருஷம் இந்த இடத்துல வெயிட் பண்ணியா? ஆனால் நான் பாரு என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டேன். குழந்தைங்க இப்போ பேர பேத்தி வரைக்கும் எல்லாமே இருக்குது, வயசும் ஆயிடுச்சு. ஆனால் நீ இப்படி இருக்கி இன்னும் என்ன நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. இந்த டைமிங்கில் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கிட்டாரையும் காமிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஜி வந்து இந்த கிட்டாரை உடச்சி போட்டிருப்பான்ல, இத்தனை வருஷமும் அந்த கிட்டாரை வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து ஒட்ட வச்சு அதை சேஃப்டியாக பார்த்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்த கிம்முக்கு இன்னும் வந்து எமோஷ்னல் ஆகுது. எனக்காக இப்படி இருந்திருக்க, வெயிட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட சாங் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து அந்த தலையை தடவி விடுறது பிடிக்கும்ல, அதனால் அவனோட தலையை காமிச்சிட்ருப்பான். அவளும் வந்து ரொம்பவே ஆசையாக அந்த தலையை பிடிச்சி தடவி விடுவாள். இந்த விஷயம் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ எனக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்க, ஆனால் நான் பாரு இப்படி கிளவியாகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், அப்படிலாம் கிடையாது, நான் அன்றைக்கி உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போயும் அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவளை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இந்த விஷயத்த கேட்டுட்டு கிம் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுவா. அவளை வந்து ஹக் பண்ணிக்குவா. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுவானா, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த புக்கை படித்து கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து இப்போ இவளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்னோமேன் அந்த புக்கு தான் இவங்க அப்பா கொடுத்தது, கிம்மோட அப்பா வந்து கிம்முக்கு கொடுத்தது. அந்த புக்கில் உள்ள கதையை வந்து இவன் படித்து அவளுக்கு சொல்கிறான். அவள் அப்படியே அந்த இடத்துல வந்து தூங்குறான். அடுத்த நாள் கிம் வந்து மறுபடியும் அவளோட ஊருக்கே வந்து கிளம்புறான். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டை இனி எப்பயுமே விற்க போகிறதில்ல, அந்த வீட்டில் வந்து சாங் வந்து வாழணும், அதனால் அந்த வீட்டை நான் விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறா. சாங் என்ன பண்ணுறான்னா அவள் ஆசைப்பட்டு கேட்டது மாதிரியே அந்த ஸ்னோபால் அந்த ஸ்னோ இதை வச்சுட்டு ஸ்னோமேனை ரெடி பண்ணி அந்த கதையும் படித்து காமிச்சிட்டு அவள் போகிறத ரொம்பவே ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கான். இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த ஃபிலிம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.